ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸஸ் ஆஃப் ரைஸ். இந்த வீடியோவில் நம்ம ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் அனிமேவோட தமிழ் டப்டு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். தமிழ் டப்பிங் வந்து வரப்போகுது அப்படின்றது அப்டேட் நிறைய இடத்துல கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 2 எபிசோட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ் டப்பிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் அனிமே பற்றி நான் பேசிடுறேன். ஏன்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் எந்த மாதிரி ஒரு ஸ்டோரி ப்ரோ இருக்கும், எந்த மாதிரி ஒரு ஜான்ரா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இன்ட்ரெக்ஷன் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி நருட்டோ கூட கனெக்ட் ஆச்சு. ஏன்னா நருட்டோவுமே வந்து ஒரு அனாதை. நம்ம இந்த ஹண்டர் எக்ஸ் ஹண்டரில் இருக்கிற ஹீரோ கான்னு ஒருத்தன், அவனுமே ஒரு அனாதை மாதிரின்னு வச்சுக்கலாம். அவங்க அப்பா வந்து சின்ன வயசுலேயே கிளம்பி போயிட்டாரு. அவரும் ஒரு ஹண்டர் தான். ஸோ இவனும் அவங்க அப்பா மாதிரியே ஹண்டராக மாறணுன்ற ஒரு எய்மோடு இருக்கான். நருட்டோவில் நடக்கிற மாதிரியே, அதாவது நருட்டோவில் எப்படி ஷினோபி ஆகிறதுக்கு ஒரு எக்ஸாம் எழுதி ஒரு ஸ்கூலுக்கு போய் ஒரு அகாடமி கிரேடு வாங்கி அதுக்கப்புறம் ஷினோபியாக மாறுவாங்களோ, அதே மாதிரி ஹண்டர் எக்ஸ் ஹண்டர்லேயுமே வந்து ஒரு எக்ஸாம் வச்சு அதுக்கப்புறம் அதில் பாஸ் பண்ணி அதில் வந்து ஹண்டர் லைசன்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த ஹண்டர் லைசன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அஃபிஷியலாக வந்து ஒரு இடத்துக்கு போய் ஹண்ட் பண்ணுறதோ இல்லை ஒரு அந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது நிறைய ரெஸ்ட்ரிக்டட் ஐலாண்ட்ஸ்லாம் இருக்கும். அங்கெல்லாம் போகிறதுக்கே வந்து ஹண்டர் லைசன்ஸ் தேவைப்படும். அதனால ஹண்டர் எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணால் தான் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நருட்டோ கூட கனெக்ட் ஆச்சு. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஹண்டர் எக்ஸ் ஹண்டருக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. எப்படி நருட்டோக்கு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கோ, ஒன் பீஸ்க்கு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கோ, அந்த மாதிரி ஹண்டர் எக்ஸ் ஹண்டருக்குமே நிறைய ஃபேன் பேஸ் இருக்காங்க. ஆக்சுவலி ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் வந்து ஒன் பீஸும் நருட்டோவும் கலந்த மாதிரியான ஒரு அனிமேவாக தான் இருக்கும். ஏன்னா வந்து நான் ஏன் ஒன் பீஸும் நருட்டோவும் சேர்ந்த மாதிரி சொல்கிறேன்னா, கதை வைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து நருட்டோ கூட ஒத்து போகும். அண்ட் ஜேர்னி வைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ் கூட ஒத்து போகும். நிறைய ஐலாண்டு தேடி போகிறது, நிறைய விஷயத்தை ஹண்ட் பண்ணி தேடி போகிறது, அந்த மாதிரி அந்த கப்பல்லலாம் போவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒன் பீஸ் தான் ஞாபகம் வரும். கதை வைஸ் நிறைய நருட்டோ ஏன் கனெக்ட் ஆகும்னு சொல்கிறேன்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கிலோ அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து நம்ம கான், நம்ம ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் ஹீரோவோட ஒரு ரைவலரி மாதிரி இருப்பான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக மாறுவாங்க. அது எப்படின்னா, நம்ம ஹீரோ எப்படி அவரோட அப்பா ஹண்டராக இருக்கிறனால நானும் ஹண்டராக மாறணுன்ற அந்த ஒரு வெறியில் வந்து போவாரோ, அதே மாதிரி கிலோ கேரக்டர் என்னென்னா, அவங்க ஜென்ரேஷனாக வந்து ஒரு அசேஷன் ஃபேமிலி. அவன் வந்து சரி நம்ம ஹண்டர் எக்ஸாம்லாம் என்ன பெருசாக இருக்க போது, சும்மா தான் இருக்க போகுது அப்படின்ற ஒரு திமிரில் வருவான். அண்டு அவனும் அதுக்கப்புறம் அந்த ஹண்டர் எக்ஸாமுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ கூட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆவானா. ஸோ இப்போ அவனோட கேரக்டர், நம்ம கிலோவோட கேரக்டர் எப்படி இருக்கும்னா, யாரையுமே நம்பக்கூடாது, அவ்வளோ ஈஸியாக நம்பிடக்கூடாது. எக்ஸாக்டாக சாஸ்கே மாதிரி ஒரு தனியாக இருக்க ஃபீல் பண்ணுற ஒரு கேரக்டர் மாதிரி தான் அமைச்சிருப்பாங்க. ஸோ நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கும். அதனால நான் இப்படி சொல்கிறேன், ஒன் பீஸ் அண்ட் நருட்டோ கலந்த மாதிரியான ஒரு அனிமேனு. அண்ட் நிறைய ஹியூமர்ஸ் இருக்கும். நிறைய நீங்கள் வந்து ஜேர்னி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, இந்த அனிமேவுமே நிறைய ஜேர்னிஸ் இருக்கும். ரொம்ப லாங் அனிமே. ஆனால் என்னென்னா, இப்போதைக்கு கதை இன்னும் முடியல. இப்போதைக்கு 148 எபிசோட்ஸ் தான் இருக்குது. அதுக்கடுத்த உள்ள மாங்காலாம் இனிமேல் இப்போ தான் க்ரியேட் பண்ணி வரைஞ்சிட்டு இருக்காங்க. அது இன்னும் ஒரு 1 or 2 இயர்ஸில் திருப்பி அனிமேட் பண்ணி ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வந்து இப்போதைக்கு 148 எபிசோட்ஸ் இருக்குது. அண்ட் அதுவுமே ஒரு மாஸ்டர் பீஸ். இதை ஏன் வந்து எல்லாரும் மாஸ்டர் பீஸ், நல்ல கிளாசிக்கான ஒரு அனிமே அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இந்த அனிமேவை பார்த்தா தான் தெரியும். ஏன்னா இந்த அனிமேவோட வேர்ல்ட் பில்டிங் அவ்வளோ டீட்டெயில்டாக ரொம்ப அழகாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த அனிமே வேர்ல்டுக்குன்னே ஒரு தனி எத்திக்ஸ், தனி லாஜிக்லாம் வச்சு ரொம்ப அழகாக கிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த அனிமே பார்க்கும் போதே உங்களுக்கு அந்த வேர்ல்டுக்குள்ளேயே இழுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த ஃபீல் உங்களுக்கு வரணும்னா நீங்கள் இந்த அனிமே பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ வந்து என்னன்னா, இந்த ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் பார்க்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பார்க்கலாம். நான் மஸ்ட் வாட்ச் கேட்டகிரி அப்படின்ற ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணேன்னா இந்த அனிமே அதில் ஒரு பார்ட்டாக இருக்கும். ஏன்னா நானே இதை வந்து ரீசெண்டாக தான் பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இத்தனை நாள் நான் ஏன்டா பார்க்காம விட்டேன் அப்படின்ற ஒரு கில்ட்டை உள்ள ஃபார்ம் பண்ணிருச்சு. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு எங்கேஜிங்காக, ஒரு ஃபில்லர் கூட இல்லாமல் அவ்வளோ சூப்பராக கொண்டு போகிறாங்க. ஸோ ஓவராலாக வந்து ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் வந்து ஒரு மஸ்ட் வாட்சான ஒர்த்தான அனிமே. நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கணும். நீங்கள் வந்து ஒரு டையார்டு அனிமே ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த அனிமே மிஸ் பண்ணிடவே கூடாது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணோம். நீங்கள் இந்த அனிமேவை பார்க்க ஆரம்பித்தா உங்களுக்கே புரியும். ஸோ வந்து இப்போ வந்து தமிழ் டப்பிங்கில் வேறு ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு காலையில் தான் ரிலீஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். நேற்று நைட்டாக இன்னைக்கு காலையிலான்னு எனக்கு சரியாக தெரியல. பட் 2 எபிசோட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் முக்கியமான விஷயம், அவங்க வந்து கரெக்டாக இந்த வாரத்துக்கு ஒரு எபிசோடு வரும், வாரத்துக்கு 2 எபிசோடு வரும், அந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல. திடீர்னு 2 எபிசோட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் வீக்லி 2 எபிசோட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நான் நினைக்கிறேன். பட் தெரியல, 2 days ஒன்ஸ் கூட அவங்க ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. நான் வந்து அடுத்த அப்டேட் கிடச்சா நான் வந்து வீடியோ போடுறேன். ஸோ வந்து இப்போதைக்கு தமிழ் டப்பில் 2 எபிசோடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் போய் செக் பண்ணி பார்த்தேன் எந்த மாதிரி இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்கா, வாய்ஸ்லாம் எப்படி கரெக்டாக ஃபிட்டாக இருக்கா, எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ இப்போ இந்த 2 எபிசோடை பார்த்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, தமிழ் டப்பிங் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக
இது நான் வந்து ஏன் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, கிரன்ச்சிரோல் வந்து அஃபிஷியலாக டப் பண்ணலை, அனிமே டைம்ஸுமே டப் பண்ணல, நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் தான் டப் பண்ணுறாங்க. ரீசெண்டாக ஒன் பீஸ் கூட அவங்க தான் டப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கார்ட்டூன் நெட்வொர்க் டப் பண்ணுறதுனால நம்ம அதை பற்றி கவலையே பட வேண்டாம், மேக்ஸிமம் நல்லா தான் இருக்கும். அவங்க வந்து பெரிய சேனல், ஸோ வாய்ஸ் ஆக்டர்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டப்பில் பார்த்த நிறைய அனிமேல இவங்க வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க, அவங்களால செலக்ட் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. ஐ மீன் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ டெத் நோட் புதுசாக ரிலீஸ் ஆச்சுல, அந்த டெத் நோட்டில் வந்து புது வாய்ஸ் ஆக்டர்ஸ் வந்து நிறையா இருப்பாங்க. நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, தெரியாத வாய்ஸ் ஆக்டர்ஸ் நிறைய பேர் டப் பண்ணியிருப்பாங்க. பட் அன்ட்ராக் சென்டரில் அப்படி இல்லை. நமக்கு வந்து நிறைய இந்த டோரேமானில் வாய்ஸ் கொடுத்தவங்கலாம் 1-2 பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம பார்க்கும்போது ஒரு புதுசாக பார்த்த மாதிரியே தெரியல, ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் தமிழ் டப்பிங்கில் இருக்க முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு சில நேரம் கிரன்ச்சிரோலில் டப் பண்ணுற அனிமேஸுமே என்ன பிரச்சனை வந்து இருக்குது அப்படின்னா, டைலாக் பேசுவாங்கல்ல, அந்த வாய்ஸை அதிகப்படுத்திட்டு இந்த பிஜிஎம் மியூசிக்கோட சவுண்டெல்லாம் ரொம்ப கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ நமக்கு வந்து அது ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இங்கிலீஷ் டப்லையோ இல்லை ஜாப்பனீஸ் டப்லையோ பார்க்கும்போது கரெக்டான பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க. டைலாக் ஓடிட்டே இருந்தாலும் பின்னாடி பிஜிஎம்மே நமக்கு நல்லாவே கேட்கும். பட் நிறைய லோக்கல் லாங்குவேஜஸில் டப் பண்ணும் போது கிரன்ச்சிரோலாகவே இருக்கட்டும், அனிமே டைம்ஸாகவே இருக்கட்டும், 1-2 அனிமேஸ்க்கெலாம் வந்து டைலாகோட சவுண்ட் அதிகப்படுத்திட்டு பிஜிஎம்லாம் ரொம்ப கம்மி பண்ணி வச்சுருவாங்க. பட் அன்ட்ராக் சென்டரில் அதை பண்ணலை. எல்லாமே கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருக்குது. இதே தானடா நீ டெத் நோட்டுக்கும் சொன்னேன்னு கேட்டால் அவங்களும் கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. இப்போ வர வர வந்து தமிழ் டப்பிங் வந்து குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. எந்த ஒரு விஷயத்துலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல், கேரக்டர்ஸ்க்குமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல், எல்லாத்துக்கும் ஒரு கேரக்டருக்கு ஒரு தனி யூனிக்கான வாய்ஸை செலக்ட் பண்ணி அந்த கேரக்டருக்கு அதை ஃபிட் பண்ண வச்சு, ஐ மீன் ஒரு டைம் கொடுத்து டப் பண்ணுறாங்களா, அதானே அவங்க வேலையே. அதை தான் நான் சொல்ல வரேன். ஆனால் எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா, இப்போதைக்கு அன்ட்ராக் சென்டரில் 2 எபிசோடு தான் ரிலீஸ் ஆகிருக்கு, ஓகேவா. ஆனால் அன்ட்ராக் சென்டரில் போக போக நிறைய கேரக்டர்ஸ் வரும். ஒரு சாகா ஆர்க்லேயுமே நிறைய கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆவாங்க. என்ன பிரச்சனை எனக்கு ஒன்று இருக்கும் அப்படின்னு தோணுதுன்னா, இப்போ வந்து புது கேரக்டர் ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு புதுசாக ஒரு வாய்ஸ் கொடுத்தா பரவாயில்ல. ஒரு சில நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்த அதே வாய்ஸ் தான் இன்னொரு கேரக்டருக்குமே கொடுப்பாங்க. ஸோ அது வந்து நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும், என்னடா ஒரே வாய்ஸில் இருக்குது அப்படின்ற மாதிரி. அது மட்டும்தான் எனக்கு தமிழ் டப்பிங்கில் இருக்குது. இப்போ மேக்ஸிமம் வர நிறைய அனிமேஸில் வந்து எல்லாத்துக்கும் தனித்தனி வாய்ஸ் தான் செலக்ட் பண்ணி டப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு இந்த மாதிரி அன்ட்ராக் சென்டர் மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்கிற அனிமேல வந்து அந்த பிரச்சனை ஒன்று இருக்குது. பட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, குவாலிட்டி வைஸ் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ரொம்ப அழகாகவே அன்ட்ராக் சென்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம், நம்பி பார்க்கலாம். 100% ரொம்ப நல்லாயிருக்கு தமிழ் டப்டு. என்னோட ரேட்டிங் 10க்கு எவ்வளோ கொடுப்பேன் அப்படின்னா 9 கொடுப்பேன். நான் டெத் நோட்கே 8.5 தான் கொடுத்தேன். ஏன்னா டெத் நோட் டப்பிங் வந்து அன்ட்ராக் சென்டரை கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அன்ட்ராக் சென்டர் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து நேரம் போனதே தெரில. தமிழ் டப்பிங் இப்போ 2 எபிசோடு டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு என்ன நேரம் போனதே தெரில, அப்படியே ஃபுல்லாக நான் பார்த்துட்டே இருக்கேன். அந்தளவுக்கு நான் உள்ளே இன்வால்வ் ஆகிட்டேன். நான் ரீவாச் தான் பண்ணேன் தமிழ் டப்பில். இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருக்கு. தமிழ் டப் ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக ரொம்ப ஜென்டிலாக நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு மஸ்ட் வாட்சான அனிமே, நீங்கள் தமிழ் டப்பிங்கில் பார்க்குறீங்களோ ஜாப்பனீஸ் டப்பிங்கில் பார்க்குறீங்களோ, ரொம்ப கண்டிப்பாக நீங்கள் ஒர்த்தாக இந்த அனிமே நீங்கள் வந்து பார்க்கலாம். உங்களை டிசப்பாயிண்டே பண்ணாது. அட்லாஸ்ட் ஓவராலாக அன்ட்ராக் சென்டரோட தமிழ் டப் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். நீங்கள் தமிழ் டப்பிங்கில் தான் அனிமேஸ் பார்க்குறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதோட இந்த வீடியோவை நம்மளோட எண்டிங்க்கு வந்துட்டோம். நான் வந்து இந்த அனிமேல இருக்கிற தமிழ் டப்பிங் வாய்ஸும் ஜாப்பனீஸ் டப்பிங் வாய்ஸும் நான் வந்து கிளிப்பிங் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து தமிழ் டப்பிங் பிடிச்சிருக்கா, ஜாப்பனீஸ் டப்பிங் பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட அப்பா கூட ஒரு ஹண்டர் தான், தெரியுமா உங்களுக்கு? ஒரேவா ஒயாஜிகா ஹண்டர் நந்தா. எனக்கு இதில் தமிழ் பிடிச்சிருக்கா ஜாப்பனீஸ் பிடிச்சிருக்கா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருக்கு. ரெண்டும் ஒரே லெவலில் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ வந்து உங்களுக்கு ஜாப்பனீஸ் பிடிச்சிருக்கா தமிழ் பிடிச்சிருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, குட் பை.